இந்த ஃபார்மேட் வந்து முதல்ல எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ பாடினது வந்து எல்லாம் ரஞ்சனியாக பாடினோம். முதல்ல ரஞ்சனி, சுமனேச ரஞ்சனி, மனோரஞ்சனி, ரசிக ரஞ்சனி, கர்ணரஞ்சனி கடைசியாக பாடினோம். அதுக்கு முன்னாடி ஸ்ருதி ரஞ்சனி, கர்ணரஞ்சனி, சிவரஞ்சனி, இன்னும் 2-3 ரஞ்சனிலாம் இருக்குது. இதை முதல்ல பாடினது எனக்கு விவரம் தெரிஞ்சு கோவை ஜெயராம் பாவதர் இதை முதல்ல பண்ணார். நாங்கள் வந்து ரஞ்சனி மட்டும்தான் பாடுறோம். அவர் காம்போதி பாடி கேட்டிருக்கோம். கல்யாணி பாடுவார், பைரவி பாடுவார், வராளி பாடுவார், பிரியா பாடுவார். ஆமாம், ஹம்சநாதம், ஹம்ச வினோதினி, ஹம்சானந்தி, ஹம்ச துவனி, ஹம்ச கல்யாணி, மோகன கல்யாணி பாடலாம். ஹம்ச கல்யாணி பாடுறது ரொம்ப கஷ்டம். ஹம்ச கல்யாணி இது பண்ணது வந்து இது நாங்கள் பாடுற முக்கால்வாசி பஜனை அவரோட இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா அவர்கிட்ட தான் பஜனை கற்றுண்டோம். இது முதல்ல இது எங்களுக்கெல்லாம் தெரியறது அப்படின்னா அதுக்கு அவர் முக்கிய காரணம். ஏன்னா உட்காந்து உழப்பார் எல்லா ஒரு ராகத்துலேயும். இது இப்போ வந்து டெக்னாலஜிலாம் நிறையா இருக்குது. நான் போய் மனோரஞ்சனின்னு போட்டால் ஏகப்பட்ட வீடியோ வரும் யூடியூப்பில். ஏதாவது ஒரு வீடியோ நான் 10 தரம் கேட்டால் நான் பாடிடலாம். அவர் இதெல்லாம் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டார். அப்போ என்ன யூடியூப் இருந்தது, அப்போனா இன்டர்நெட் இருந்தது, ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துலேயும் இதுக்காக உட்காந்து உழைச்சி அதை பாடி இது எல்லாத்துக்குமே வந்து அவருக்கு தான் சமர்ப்பணம். நிஜமாகவே அவர் பாடினதை நாங்கள் பாடினதில் அவர் பாடினது அவர் பாடினதில் நாங்கள் பாடுறது 1% கூட கிடையாது. அவர்கிட்ட இருந்து ஏதோ அவர் கூட இருந்த ஒரு